பொதுமக்கள் கவனத்திற்கு தமிழக அரசு தமிழக மக்கள் நல்வாழ்வு மற்றும் குடும்ப நல சுகாதாரத்துறை அறிவித்துள்ளபடி புதுசா ஓபி சீட்டு உங்க பெயர் சொல்லி பதிவு செய்ய வாங்கும் இடத்தில் உங்கள் பயன்பாட்டில் உள்ள செல் நம்பரை அங்கு பதிவு செய்யவும். சோசியல் டிஸ்டன்ஸ் அதாவது சமூக இடைவெளி கடைபிடிக்க வேண்டும். பொதுமக்கள் பிளாஸ்டிக் கவர் மருத்துவமனைக்குள் எடுத்து செல்ல தமிழ்நாடு அரசு தடை செய்துள்ளது. மருத்துவமனைக்குள் பொதுமக்கள் உள்ள வரும்போது மருத்துவமனையினுடைய செக்யூரிட்டி ஆபீசர்கள் என்ன சொல்றாங்கன்றது அதை பொதுமக்கள் கவனத்துடன் கேட்க வேண்டும். அதன்படி பொதுமக்கள் நடந்து கொள்ள வேண்டும். மருத்துவமனைக்குள் பொதுமக்கள் உள்ள வரும்போது அனைவரும் முகக்கவசம் அணிய வேண்டும். ஏன்னு கேட்டீங்கன்னா இது தமிழ்நாடு அரசு மருத்துவமனை, அரசு பொது மருத்துவமனை. உடல்நிலை சரியில்லாத பொதுமக்கள் அனைவரும் வந்து போற இடம். பொதுமக்கள் தாங்கள் தான் முன்னெச்சரிக்கையுடன் விழிப்புணர்வுடன் பாதுகாப்புடன் கவனத்துடன் இருக்க வேண்டும். மருத்துவமனைக்குள் பொதுமக்கள் அனைவரும் முகக்கவசம் அணிய வேண்டும். தமிழக அரசின் பன்னோக்கு திட்டத்தின் மக்களை தேடி மருத்துவ திட்டம் தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. அதன்படி வேலூர் அடுக்கம்பாறை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் மாதந்தோறும் 7ஆம் நம்பர் ஓபில சுகர் மாத்திரை பிபி மாத்திரை வாங்கி சாப்பிடுறவங்களுக்கு மட்டும்தான் நான் சொல்றது. உங்க வீட்டினுடைய ரேஷன் அட்டை தமிழ்நாடு அரசு கொடுத்திருப்பாங்க லேட்டஸ்டா ஸ்மார்ட் கார்டு. அந்த ஸ்மார்ட் கார்டு ஜெராக்ஸ் காப்பியில் உங்கள் பயன்பாடு உள்ள செல் நம்பரை பதிவு செய்து 7ஆம் நம்பர் ஓபில கொடுத்து விட்டு சென்றீங்கன்னா உங்க வீட்டுக்கே சுகர் மாத்திரை பிபி மாத்திரை வந்து சேர தமிழ்நாடு அரசு ஏற்பாடு செய்துள்ளது. அதுதான் மக்களை தேடி மருத்துவ திட்டம் தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. மாஸ்டர் ஹெல்த் செக்கர் அதாவது முழு உடல் பரிசோதனை மையம் வேலூர் அடுக்கம்பாறை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிறந்த முறையில் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றன. இந்த மாஸ்டர் ஹெல்த் செக்கப் செய்து கொள்ள வருபவர்களுக்கு துல்லியமாக விரைவாக செயல்பட்டு அனைத்து ரிசல்ட்டுகளும் 2 நாட்களுக்குள் வழங்கப்படும். மாஸ்டர் ஹெல்த் செக்கப் செய்து கொள்ள வருபவர்கள் மேலும் விவரங்களுக்கு OPN 3B-ஐ அணுகுவோம். பாலின வழிகாட்டு மையம் 3ஆம் பாலின பன்னோக்கு மருத்துவ மையம் வேலூர் அடுக்கம்பாறை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிறந்த முறையில் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றன. இந்த 3ஆம் பாலின பன்னோக்கு மருத்துவ மையம் பிரதி வாரம் சனிக்கிழமை காலை 8 மணி முதல் மதியம் 12 வரை செயல்படும் என்பதை பொதுமக்களுக்கு அன்போடு பண்போடு கனிவோடு தெரிவித்துக் கொள்கிறோம். டெங்கு கொசுக்களை ஒழிப்போம். டெங்கு கொசுக்கள் மேற்கொண்டு உற்பத்தி ஆகாமல் இருக்க தடுப்போம். மழை காலங்களில் வீட்டு சுற்றுப்புறங்களில் மழைநீர் தேங்கி டெங்கு கொசுக்கள் உற்பத்தியாகும் இடங்கள் திறந்த மேல்நிலை தொட்டி, சிமெண்ட் தொட்டி, ஆட்டுகள் உரல், பெயிண்ட் டப்பா, டயர்கள், பிளாஸ்டிக் குடம், தேங்காய் ஓடுகள், தேங்காய், இளநீர், பனங்கு வெட்டி சாப்பிட்டு மட்டைகளையும் டயர்களையும் பிளாஸ்டிக்கை வீட்டு அருகாம போட்டிருப்பீங்க. அதில் மழைநீர் தேங்கி அதில் தான் டெங்கு கொசு உற்பத்தியாகி நம்மளை வந்து கடிக்குது. அதில் தான் நமக்கு உடல்நிலை பாதிப்பு ஏற்படுது. வீட்டு சுற்றுப்புறங்களில் மழைநீர் தேங்காத அளவுக்கு தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும். பொதுமக்கள் கவனத்திற்கு தமிழக அரசு தமிழக மக்கள் நல்வாழ்வு மற்றும் குடும்ப நல சுகாதாரத்துறையும் சென்னை வானிலை மையம் சேர்ந்து ஒரு அறிக்கை வெளியிட்டு இருக்கிறாங்க. அதாவது தமிழகத்தில் வெப்பநிலை வெயில் தாக்கம் அதிகமாக இருப்பதால் பொதுமக்கள் தேவையின்றி வெளிவருவதை தவிர்க்க வேண்டும் என்று தமிழ்நாடு மக்கள் நல்வாழ்வு மற்றும் குடும்ப நல சுகாதாரத்துறை இந்த அறிக்கை வெளியிட்டு இருந்தாங்க. பொதுமக்கள் அப்படி வெளியே செல்ல வேண்டும் என்றால் காலணிகளை அணிந்து செல்ல வேண்டும், கொடை எடுத்து செல்ல வேண்டும், குடிப்பதற்கு தண்ணி பாட்டில் எடுத்து செல்ல வேண்டும். வெப்பநிலை வெயில் தாக்கம் அதிகமாக இருப்பதால் மோர், இளநீர், தர்பூசி பழம், பழஞ்சூசுகள் கொஞ்சம் டைமுக்கு சாப்பிட வேண்டும். பொதுமக்களுக்கு வாந்தி, மயக்கம், வயிற்று போக்கு இருந்தால் உடனே அரசு மருத்துவமனைக்கு சென்று தமிழ்நாட்டில் உள்ள அரசு மருத்துவமனையில ORS என்ற பவுடர் இருக்குது. அந்த வாந்தி, மயக்கம், வயிற்று போக்கு இருந்தால் உடனே அரசு மருத்துவமனைக்கு சென்று ORS என்ற பவுடரை வாங்கி சுத்தமான 1 லிட்டர் தண்ணீரில் கலந்து குடித்தால் அந்த வாந்தி, வயிற்று போக்கு நின்றுவிடும். துறை வாரியாக மருத்துவர்களை, செவிலியர்களை பொதுமக்கள் சந்திக்கும் போது அந்த துறையினுடைய மருத்துவர்கள், செவிலியர்கள் என்ன சொல்றாங்கன்றது அதை பொதுமக்கள் கவனத்தோட கேட்க வேண்டும். அதன்படி பொதுமக்கள் நடந்து கொள்ள வேண்டும். மருத்துவமனைக்கு வரும் பொதுமக்கள் சாப்பாடு, டிஃபன், காபி, ஜூஸ், பழம், பிஸ்கட் மருத்துவமனைக்குள்ள எடுத்துட்டு ஒரு இடத்துல உட்காந்து சாப்பிட்றது தவறில்லை. ஒரு சில பேர் சாப்பிட்ட பிறகு அந்த வேஸ்டேஜ்களை உட்காந்து சாப்பிட்ற இடத்துல போட்டு போயிருங்க, அதான் தவறு. சாப்பிட்ட பிறகு அந்த வேஸ்டேஜ்களை குப்பை தொட்டியில் போடவும். மருத்துவமனையை தூய்மையாக வைத்துக் கொள்ள அரசுக்கு பொதுமக்களுடைய ஒத்துழைப்பு தேவை. பொதுமக்கள் கவனத்திற்கு தமிழக அரசு தமிழக மக்கள் நல்வாழ்வு மற்றும் குடும்ப நல சுகாதாரத்துறை அறிவித்துள்ளபடி உங்கள் குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு தொடர்ந்து தலைவலி, சளி, இருமல், காய்ச்சல், வயிற்று வலி, வயிற்று போக்கு இருந்தால் தாங்களாக மருந்து கடைக்கு சென்று மருந்து மாத்திரை சிறப்பு வாங்கி பயன்படுத்தக்கூடாது, அது தவறு. தலைவலி, சளி, இருமல், காய்ச்சல், வயிற்று வலி, வயிற்று போக்கு இருப்பவர்கள் உடனே அரசு பொது மருத்துவமனைக்கு சென்று பொது பிரிவு மருத்துவர்களின் ஆலோசனை பெற்று மருத்துவர்கள் உங்கள் உடல்நிலை பரிசோதனை செய்து உங்கள் உடல்நிலைக்கு ஏற்ப என்ன மருந்து மாத்திரை சிறப்பு மருத்துவர்கள் எழுதி கொடுக்கிறாங்களோ அதை தான் பொதுமக்கள் பயன்படுத்த வேண்டும் என்று தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. கர்ப்பிணி தாய்மார்கள் கவனத்திற்கு கிராமப்புறங்களில் கர்ப்பமான தாய்மார்கள் PH ஹாஸ்பிட்டல் அட்டை பதிவு பண்ணி மாசம் செக்கப்புக்கு போயிருப்பீங்க. கர்ப்பிணி தாய்மார்கள்
இந்த மாசம் கர்ப்பிணி தாய்மார்கள் பிஹெச் ஹாஸ்பிட்டல் செக்கப்புக்கு போகும்போது பிஹெச் மருத்துவரிடம் உங்கள் உடல்நிலை பத்தி ஏதாவது ஒரு குறைபாடுகளை சொல்லியிருப்பீங்க கர்ப்பிணி தாய்மார்கள். அந்த பிஹெச் மருத்துவர் என்ன பண்ணுவார், ரெஃபர் பண்ணி இந்த டெஸ்ட் எல்லாம் போய் அடுக்குப்பாறை மெடிக்கல் காலேஜ் என்ற ஹாஸ்பிட்டல் எதுன்னு வந்திருப்பானே ரெஃபர் பண்ணி அனுப்பியிருப்பாங்க. அந்த மாதிரி வந்திருக்கிற கர்ப்பிணி தாய்மார்களும் சரி, பெண்கள் சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயத்துக்கும் பிஹெச் ஹாஸ்பிட்டல் இருந்து ரெஃபர் பண்ணி இங்க அனுப்பியிருக்காங்கன்னா, இங்க வந்த பிறகு ஓபி சீட்டு உங்க பெயர் சொல்லி பதிவு செய்து வாங்கின பிறகு பழைய டெலிவரி வார்டு பச்சைக்கல்ல பில்டிங் 4ஆம் நம்பர் ஓய்பி அங்க போங்க. ஓபி சீட்டு உங்க பெயர் சொல்லி பதிவு செய்து வாங்கின பிறகு ஒரு டிபார்ட்மெண்ட் போவதற்கு வழி தெரியவில்லை என்றால் மை ஹெல்ப் தகவல் மற்றும் உதவி மையம் கவுண்டருக்கு பாருங்க, அங்க சிஸ்டர் பாருங்க, அங்க வழிகளுக்கு அழகா வழி சொல்லுவாங்க. துறை வாரியாக மருத்துவர்களை செவிலியர்களை பொதுமக்கள் சந்திக்கும் போது அந்தந்த துறையினுடைய மருத்துவர்கள் செவிலியர்கள் என்ன சொல்றாங்கன்றத அதை பொதுமக்கள் கவனத்தோட கேட்க வேண்டும். அதன்படி பொதுமக்கள் நடந்து கொள்ள வேண்டும். இது தமிழ்நாடு அரசு மருத்துவமனை, அரசு பொது மருத்துவமனை எல்லாம் இலவசமாக வழங்கப்படுகிறது. அதை பொதுமக்கள் பயன்படுத்திக் கொள்ளுமாறு தமிழ்நாடு அரசு சார்பாக வேலூர் அடுக்கம்பாறை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை சார்பாக டிபார்ட்மெண்ட் ஆஃப் கம்யூனிட்டி மெடிசன் சமூக நலத்துறை சார்பாக பொதுமக்களுக்கு அன்போடு பண்போடு கனிவோடு தெரிவித்துக் கொள்கிறோம்.